அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையால் ஆகாத நிலையை மறைக்க நீதி அரசர் மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கறாங்க. ஒன்றிய பாஜக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கு. தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துல இருக்கிறது. இந்த சூழல்ல இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதசார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி, வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்ட ஒருத்தரா இன்றைக்கு சுதர்சன் ரெட்டி நமக்கு கிடைத்திருக்கிறார். பாஜக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு கேட்கிறது. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக். தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான். அதனால எந்த கருத்தில் மக்களுக்கான, மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்க வேண்டும். எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின, வாதாடிய, தீர்ப்பு வழங்கின சுதர்சன ரெட்டி இந்திய ஜனநாயகத்தையும் நாடாளுமன்ற மரபுகளையும் மக்களாட்சியையும் அரசியல் அமைப்பையும் காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்துகிறேன் என கூறியிருக்கிறார்.